ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஃபஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரோட போயிடலாம். ஜங்குக்கு ஒரு சிஇஓ, நீங்கள் ஒரு சாதாரணமான பொண்ணு. ஆனால் அது கதையில் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது லைக் ஒரு ஹோட்டல் ரூம் தான் காட்டுறோம். ஹலோ. ஆ, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, யாரையாவது அரேஞ்ச் பண்ணுங்க. குழந்தைய வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியல. சரி சரி, இங்கே இங்கே பாருடா, இங்கே பாரு ஜூன், இங்கே பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. ஏன்டா இப்படி பண்ணுறா? அழாதடா. டேய் டேய் ஜூன் தங்கம், இங்கே பாரு, இங்கே பாரு, அப்பா பாரு. இவன் அழுகையே நிறுத்த மாட்டான். என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. கடவுளே. ஜூன், இங்கே இங்கே அப்பாவை பாரு, அப்பா இங்கே பாரு, பொம்மை பொம்மை. டெடி பாரு, டெடி பாரு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லு. ஸோ அவன் சொல்லிகிட்டு இருக்கான், குழந்தை அழுகை நிறுத்தவே இல்லை. அதை ஆக்சுவலாக ஜங்குக்கோட பேபி. ஐயோ, இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி, ஏதாவது நமக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஜூஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் ஆர்டர் பண்ணுறான். ஆக்சுவலாக ஜங்குக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக வந்திருப்பான். ஹலோ, ரூம் நம்பர் 106க்கு ஜூஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் கதவு தட்டுறாங்க. எஸ் கமன் சார், யோர் ஜூஸ். அங்கே வைங்க. ஸோ அவங்க லைக் அந்த குழந்தைய பார்க்குறாங்க. இந்த குழந்தைய இவ்வளோ அழுகுது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது அப்படி சொல்லிட்டு லைக் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ அந்த குழந்தைய பார்த்துட்ருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? ஐம் சாரி சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிட்டீங்க. ஸோ போயிட்டு அந்த கதவை சாத்த போகிறீங்க. அந்த சாத்தும் போது கூட நீங்கள் அந்த குழந்தைய தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த குழந்தை இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்பு சரியாமல் போயிடுமே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கதவை சாத்திட்டு போகிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு மனசே இல்லை, நீங்கள் அந்த டோர்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. என்ன தான் பண்ணுறது? அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா சரி, அவர் எங்கேயாவது வெளில போவார்ல, அப்போ பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு ஏதோ ஃபோன் கால் வருது போல், அப்படியே வெளில போயிட்டான். ஹலோ ஹலோ. மேடம், என்ன தான் ஆச்சு? அந்த பிஸ்னஸ் டீல் நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். சீக்கிரம் அந்த டீலை முடிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்துட்டு நீங்கள் அந்த கதை ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த குழந்தை விடாமல் அழுதுகிட்டே இருக்குது. ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிக்கிறீங்க. ஸோ நீங்கள் தூக்குனோன்னே அந்த குழந்தை அழுக கம்மியாகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம். இங்கே பாருங்கடா செல்லமே, இங்கே பாரு பாரு, இங்கே பாரு, இங்கே பாருடா தங்கம், இங்கே பற்றியா பொம்மை. நீங்கள் அது விளையாட்டு காட்டிகிட்ருக்கீங்க. அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஜங்குக் ஃபோன் பேசிட்டு அப்படியே பொறுமையாக அந்த கதை திறக்கிறான். என்ன குழந்தை சத்தமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சார், நீங்கள் எதுக்கு என்னோடய ரூமுக்கு வந்தீங்க? சார், இல்லை சாரி, உங்கள் ரூமுக்கு கேட்காம வந்த தப்பு தான். ஆனால் குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான், அதனால தான் வந்தேன். சாரி சார் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய வைக்கிறீங்க. வச்சு அடுத்த செகண்ட் அழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்கள் சார். இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுருக்கீங்களா? உங்கள் கையில் இருந்தால் அழாமல் இருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தனியாக வந்துடக்கூடாதுங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இந்த குழந்தைய பார்த்துக்கிறீங்களா? இங்கே இருங்க. சார், அது நான் உங்களுக்கு பேமெண்ட் வேணால் பண்ணுறேன். என் குழந்தை அழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சார், பேமெண்ட்லாம் வேணாம், அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வாங்குறீங்க. வாங்கிட்டு லைக் அந்த குழந்தைய இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்கள்ல, ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நடக்கிறீங்க. ஜங்குக் அவன் ஏதோ டைப் பண்ணுறான் போல். அந்த லேப்லேருந்து அவன் உங்ககிட்ட அப்படியே மாறுது. எப்படி இவ்வளோ நேரம் நான் விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தேன், நான் தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன், ஆனால் கொஞ்சம் கூட அமைதியாக இல்லை. இவன் வந்து தூக்குனோன்னு எப்படி அமைதியாக மாறிட்டான் பாரு.
என்ன இருந்தாலும் பொண்ணுங்கிட்ட தான் பசங்க மடங்குவானுங்க போல அப்படி சொல்லிட்டு அவனே நினச்சி சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த பேபியை படுக்க வைக்கிறீங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறான் உங்கள் கையில் அப்படியே கீறின மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுனா கத்தியால் கிழிச்சு அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கீறல். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் சார். இல்லை, உங்கள் கையில் ஏதோ காயமாக இருக்குது. அது எப்படியாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அது ஒன்றும் இல்லை சார். சின்ன ஆக்சிடெண்ட் அதில். ஓ, ஓகே ஓகே. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்றான். இல்லை சார், பரவாயில்ல. நீங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ பே வேணும்னு சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். இட்ஸ் ஓகே சார், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ ஜூன் அப்படியே நல்லா தூங்கிட்டான். ஆக்சுவலாக அது 1 வயசு குழந்த தான். ரொம்ப அப்படியே அமைதியாக தூங்கிட்டுருக்கு. அப்படியே பாவமாக இருக்குது பார்க்கும்போது. அழுது இவனை வச்சு நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. என் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம். அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஸோ ஏதோ இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது போல். மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஊருக்கே வந்திருப்பான், ஃபாரினுக்கு. ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு ஜூன் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே தூங்குறான். ஸோ திடீர்னு ஒரு 2 மணி இருக்கும், நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். குழந்தை திரும்பியும் அழ ஆரம்பிக்குது. ஓ ஜூன், வாட் ஆர் யூ டூயிங் மேன்? ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்லீப். ஜூன், ஏன்டா இப்படி பண்ணுற? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா. காலையில் மீட்டிங் இருக்குது. மேன், நீ ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது அழுதுகிட்டே இருக்குது. குழந்தைய தூக்கிட்டே வெளில வரான். சரி நீங்கள் எங்கேயாவது இருப்பீங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக நைட் ஷிஃப்ட்டும் பார்ப்பீங்க. நீங்கள் அங்கே சமைக்கிற இடத்துல இருந்திருப்பீங்க. அங்கேருந்து ஏதோ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல் வேறு ரூமில். ஸோ அங்கே கொடுத்துட்டு நீங்கள் வரீங்க. அங்கேருந்து லைக் ஜங்குக் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கான், உங்களை தேடி தான். நீங்கள் அவள் பார்த்துட்டு குழந்தை அழுவ சவுண்ட் கேட்குன்னு திரும்புறீங்க. பார்த்தா ஜங்குக்கு. சார், அப்போ தான் திரும்புகிறான். ஆ மேம், குழந்தை திரும்பியும் அழ ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாங்கிக்கிறீங்க. உங்கள் கையில் வந்தோன்னா குவைட் ஆகிட்டான். ஜூன், இவனை வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் நான் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். என்னை தூங்க விடாமல் பண்ணிவிட்டு இப்போது எப்படி தூங்குறான் பார்த்தியா? ஆமாம், உங்கள் நேம் என்ன, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? என் பேர் வயன் சார். என் பேர் ஜங்குக். தெரியும் சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, எனக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தப்போ உங்கள் பேர் சொன்னாங்க. ஓ, ஓகே ஓகே. சரி, குழந்தைய கொஞ்சம் நேரம் வச்சுருக்கியா? நான் சுத்தமாக எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இவனை வச்சுக்கிட்டு காலையிலேருந்து என்னால் முடியல. அழுதுகிட்டே இருக்கான். அவன் எதுக்கு அழுகுறான்? பசிக்கு அழுகுறானா, இல்லை தூக்கம் வருதுன்னு அழுகுறானா, இல்லை என்ன ஆகுது அவனுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மா இருந்த வரையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அதுலேருந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் நிறைய நானியை ஹையர் பண்ணேன், ஆனால் யாருமே ஒழுங்காக இல்லை. அவங்க ஜாபுக்காக மட்டும்தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அதனால்தான் கொஞ்சம் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நானே குழந்தைய தூக்கிட்டு இங்கே வந்தேன். ஆனால் இவனை வச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை அழுவுறத பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் நிலமையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு புலம்புறான் அவன். சார், நீங்கள் இங்கே தங்குற வரையும் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் குழந்தை பத்திரம் அப்படின்றான். சரி, இப்போதைக்கு என் ரூமில் வந்து இருங்க, நான் தூங்குற கொஞ்ச நேரம். இந்த ரூமை விட்டு குழந்தை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்றான். நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா வரலாம் அப்படின்றான். ஸோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகேன்றீங்க. ஸோ அப்படியே ஜங்குக் அப்படியே தூங்கிட்டான். போயிட்டு செம்ம டயர்டு போல் பிள்ளைக்கு, அவன் போய் தூங்கிட்டான். ஸோ இங்கே ஜூன் வச்சுட்டு நீங்கள் இருக்கீங்க. படுக்க வைக்கிறீங்க, திருப்பி அழுகுறான். அது லைக் ஜங்குக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 3 மணி ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நல்லா ஜூன் தூங்கிட்டான்.
ஸோ ஜூனை போட்டுட்டு அப்படியே நீங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறீங்க. ஐ மீன் தலை பெட்டில் வச்ச மாதிரி கீழே உட்காந்துருக்கீங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏன் ஏதோ ஒரு குழந்த மாதிரி இல்லை, எனக்கு பிறந்த மாதிரியே இருக்கு நீ. உன்னை பார்க்கும்போது என் புள்ள மாதிரி இருக்கு, ஃபீல் ஆகுது. உன்னை வயிற்றுல தொட்டு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ண மாதிரி இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு? வயன் கற்பனை காலவே இல்லாமல் போயிடுச்சுல்ல. ஜூன் நல்லா தூங்கு, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே அவன் பேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. குழந்தை நல்லா தூங்கிடுச்சு. நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க, அப்படியே நல்லா தூங்கிட்டீங்க நீங்களும். உங்களுக்கு காலையிலேருந்து செம்ம வேலை. ஸோ ஜங்குக் இந்த பக்கம் அப்படியே திரும்பி படுக்கிறான். அப்போ தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்லையே, நல்லா பார்த்துக்கிறா. காசும் வேணான்னு சொல்கிறா. இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ரேராக தான் இருப்பாங்க. யூஆர் டிஃப்ரெண்ட். ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு குழந்தைய அப்படியே அவனும் தட்டி கொடுத்துட்டு அப்படியே தூங்கிட்டான். ஸோ இப்படியே ஒரு 6 o'clock ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே எழுந்து நீங்கள் போயிட்டீங்க. ஜூன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு எழுந்து டக்கு டக்குன்னு கிளம்புறான். பிகாஸ் அவனுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது. ஸோ கிளம்பிட்டு பேபி உங்ககிட்ட தான் கொடுக்குறான். நீங்கள் அழகாக டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், குழந்த பத்திரம். சார் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, குழந்தை எங்கேயும் போகாது. சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிட்டு லைக் எப்படின்னா ஒரு 3 hours அப்புறமா வரான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு. செம்ம டயர்டு. ஸோ வந்துட்டு உங்களை தான் தேடுறான். நீங்கள் அங்கே இல்லவே இல்லை. மேம் எங்கள் வயன் சார் அவங்க இன்னைக்கு லீவ் சார். எது லீவா? காலைல தான் பார்த்தேன் சார், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு கேட்டிருந்தாங்க. என்ன? என் குழந்தை அவங்ககிட்ட தான் கொடுத்துருந்தேன் சார். என்ன சொல்கிறீங்க? அவங்க எனக்கு லீவ் போட்டு போயிட்டாங்க. உங்கள் பேபியை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? என் குழந்தைய அவகிட்ட தான் காலைல கொடுத்துட்டு போனேன். அதுவும் இல்லாமல் எப்படி அவ்வளோ நம்பி கொடுத்தேன், குழந்தைக்கு ஏதாச்சுன்னா அவங்க எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியாது, எனக்கு இங்கே வந்தாகணும். சார் இங்கே ஒரு ஒர்க் எத்திக் இருக்குது. யாராவது லீவில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேம் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்? நீங்கள் என் பிள்ளைய அவகிட்ட கொடுத்துட்டு போனேன். ஏதோ விளையாட்டு பொருள் கிடையாது. ஐ வாண்ட் மை பேபி. சார் ஓகே நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிஸி சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே தலையில் கை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே மாடிக்கு போகிறான். அப்படியே அந்த குழந்தை பேர் சொல்லி பயங்கரமாக கத்துறான். ஜூன் எங்கடா இருக்க? அவளை நம்பி நான் கொடுத்துடக்கூடாது. எங்கே போனானே தெரியல. அவள் அட்ரஸ் வாங்கணும். ஸோ அப்படியே கீழே போகலான்னு திரும்புகிறான். அப்போ பார்த்தா ஓரத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. அதை ஒத்து பார்த்தா நீங்கள் தான். அவ தானே அப்படி சொல்லிட்டு இவன் வேகமாக ஓடி போய் அந்த குழந்தைய பிடுங்கிடுறான். சார் என்னாச்சு? அப்படியே பாலார்னு ஒரு அறை தான். சார் அடிச்சுங்க. ஏய் குழந்தை எடுத்துட்டு என்ன பண்ணலான்னு நினச்சடி? எவ்வளோ நேரம் என் குழந்தைய நான் தேடிட்டு இருந்தேன். உன்னை பார்த்துக்க தானே சொன்னேன். குழந்தை என்ன பண்ணலான்னு நினச்சேன்? உனக்கு தான் காசு பணம் வேணும்னா சொல்லுன்னு சொன்னல. எதுக்கு குழந்தைய என்னடி பண்ணலான்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் பேசுகிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. ஏய் சொல்கிறியா இல்லை போலீஸை கூப்பிடுவா? சார் ஒரு நிமிஷம் இருங்க. நான் எதுக்கு குழந்தைய கூப்பிட்டு வந்தேன்னு கூட உங்களுக்கு தெரியலல்ல. என்னடி லீவுன்னு சொல்லிட்டு என் குழந்தைய கூப்பிட்டு வந்து இங்கே நிற்கிற? என்ன பண்ணலான்னு நினச்ச? சார் ஒரு நிமிஷம். நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே என்கிட்ட, நான் ஏன் இங்கே வந்தேன்னு ஒரு வார்த்தை நீங்கள் பொறுமையாக கேட்கலாம்ல. இதுக்கே நடிச்சுங்க. அவன் அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறான். நீங்கள் எடுத்துகிட்டு போனால் எப்படி வேணால் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், எதுக்கு மாடிக்கு வரணும்? ஆனால் ஒரு பதட்டத்தில் தான் அடிச்சிருப்பான்.
நீ எதுக்கு இங்கே வந்த அதை சொல்லு. சார், குழந்த பாத்ரூம் போயிட்டான். நான் அவனை குளிப்பாட்டிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, லீவ் கேட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் இங்கே மாடியில் இருக்கேன்னு. குழந்தைய குளிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் காட்டினா குழந்த கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணும் சார். அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஏன் இப்படி நினச்சிங்கன்னு தெரியல சார். குழந்தை இட்டு போனால் எப்படி வேணால் இட்டு போயிருக்கலாம்ல சார். ஏன் இப்படி என்ன தப்பாக நினச்சிங்கன்னு எனக்கு தெரியல. உலகமே இப்படி தான் இருக்குது. நீங்கள் மட்டும் தப்பாக நினைக்க இடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை. என் மேலே தப்பு இருக்குல்ல. லீவ் அதுக்குள்ளே சொல்லிடக்கூடாதுல்ல. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே போகிறதுக்கு போகிறீங்க. ஒரு நிமிஷம். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, சொல்லுங்கள் சார், என்னை மன்னிச்சிரு. நான் ஏதோ பதட்டத்தில் திடீர்னு லீவுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒன்றையும் காணோம், புள்ளையும் காணோன்னா நான் என்ன யோசிக்க தோணும்? அதுவும் இந்த காலத்தில். எனக்கு புரியுது சார். நான் கிளம்புறேன். சாரி, உங்கள் பையனை நான் தெரியாமல் தூக்கிட்டேன். இனிமேலும் இந்த மாதிரி நடக்காது. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ ஜூன் அப்படியே பார்த்துட்டு ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறான். டேய், உன்னை பாத்தியா, உன்னை காணோன்னு நான் தெரியாமல் அவனை திட்டேன். அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஃபஸ்ட்டு அவகிட்ட சாரி கேட்கணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக இந்த ஹாஸ்டல்லே எப்படி சொல்லுறதுன்னா, இந்த ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாஸ்டல் இருக்கும். சும்மா லைக் எப்படின்னா ரொம்ப நாளாக தங்க முடியாது, கொஞ்ச நாள் டெம்பரவரியாக தங்கிக்கலாம். ஸோ அங்கே தான் இருக்கீங்க நீங்கள். ஸோ அவங்க விசாரிச்சதில் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ குழந்தைய தூக்கிட்டு ஜங்கு கீழே வரான். நீங்கள் உட்காந்து ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. யாரு? வயன், ப்ளீஸ் கதவு தர. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வயன், நான் உனக்கு சாரி சொல்ல தான் வந்தேன். அதே மாதிரி ஐ ஹாவ் ஒன் ஆஃபர் ஃபார் யூ. என்ன சார்? நீ பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடு. சார், சாரி, ஃபுல்லாக கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கோ. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எந்த நானியும் சரிப்பட்டு வரல. எங்கள் அம்மாவும் இல்லை. எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. நீ என் குழந்தைய பார்த்துப்பியா? ஏன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க் அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஸோ சார், அது நீ உன் இஷ்டம். நான் இதை உனக்கு ஆஃபர் கொடுக்கலான்னு தான் வந்தேன். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என் ரூமுக்கு வந்து பேசலாம். இன்றைக்கி ஒரு ஈவினிங் பார்ட்டி இருக்குது, அது வரையும் குழந்தைய பார்த்துக்கோ. உன்னை நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்படியே ஜூனை கையில் வாங்குறீங்க. அது க்யூட்டாக பார்த்து சிரிச்சிட்ருக்கு. டேய், உங்கள் அப்பா கிட்ட என்ன நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்கேன் பாரு ஒன்னால். சிரிக்கிறத பாரு. க்யூட்டுடா நீ, சொல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக பேபியை பார்த்துக்கிறீங்க. ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப பசியில் அழ ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அந்த எப்படி சொல்லுறதுன்னா, அந்த பால் டப்பா இருக்குல்ல, ஸோ அந்த புட்டி பால் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதில் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த குழந்தை குடிக்கவே மாட்டேங்குது, குடிக்காமல் அழுதுகிட்டே இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்கள் பேபிக்கு பால் கொடுக்குறீங்க. ஸோ இந்த பக்கம் திரும்பி உட்காந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு பாட்டிலாம் முடிச்சுட்டு கதவை டக்குன்னு லைக் எதிர்பாராத விதமாக டக்குன்னு திறந்துட்டு வந்துட்டான். அவன் ரூம் தானேன்னு பார்த்தா நீங்கள் இந்த பக்கம் திரும்பி இருக்கீங்க. வயன், என்ன பண்ணுற? நீங்கள் டக்குன்னு லைக் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே லைட்டாக இது பண்ணிவிட்டு திரும்பிடுறீங்க. சொல்லுங்கள் சார். இல்லை, பார்ட்டி முடிஞ்சிடுச்சு, குழந்தை என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு வந்தேன். அழுறானா? சரி, இல்லை, குழந்தை தூங்கிட்டான். ஓ சரி சரி கொடு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்புறம் லைக் அந்த குழந்தைய கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. ஸோ நாளைக்கு தான் ஜங்கு கிளம்புவான். ஸோ அப்படியே அந்த பேபியை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த லைக் எப்படி சொல்கிறதுனா, லைட்டாக அந்த பால் இருக்குது. ஸோ கிஸ் கொடுக்கும்போது அந்த பால் ஸ்மெல் வரும்ல, அது நான் லைக் நார்மல் அந்த புட்டி பால் ஸ்மெல் இல்லை, லைக் தாய்ப்பால் ஸ்மெல்லாம் எப்படி இருக்கோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா?
ஸோ அந்த மாரி ஸ்மெல் இருக்கு. என்ன இது? குழந்தைக்கு அப்படியே அந்த பாட்டில் பார்க்குறான். அது அப்படியே தான் இருக்கு. குழந்தைக்கு குடுத்த பால் அப்படியே இருக்குன்னா, இது எங்கேருந்து வந்தது?